வாழை மரம் இந்த வாழைத்தண்டில் இருக்க ஸ்டெம் வாட்டர்னால கிட்னி ஸ்டோன்ஸ் கியூர் ஆகும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? வாங்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோமா? 1994லயே பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் யூராலஜியில் இந்த வாழைத்தண்டோட தண்ணியை குடிக்கிறனால யூரினரி ரிஸ்க் எல்லாம் குறையுதுன்னு அப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் இருக்க பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம் தான் உங்கள் கிட்னியோட கிளீனிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த தண்ணியை குடிக்கும் போது இதில் இருக்கிற மெக்னீஷியம் ஆக்சலேட்டோட சேர்ந்து யூரின்ல வெளியே வந்துடும். இதனால கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்ற ஒரு வகையான கல் ஃபார்ம் ஆகாம தடுக்கும். ஃபார்ம் ஆயிருந்தா வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு யூரின் அசிடிட்டி பேலன்ஸ் ஆகும். இந்த தண்ணி குடிச்சா நிறைய டைம் யூரின் பாஸ் பண்ணுவீங்க. இதனாலேயே குட்டி குட்டி ஸ்டோன் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல்ஸும் ஃபார்ம் ஆகாது. இந்த வீடியோவில் இவர் சொல்கிற மாதிரி வாழை மரத்தை வெட்டி நடுவில் குழி பண்ணி ஒரு 24 மணி நேரம் விட்டால் தண்ணி சேரும். அந்த தண்ணியை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி குடிங்க. அது கூட நீங்கள் வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லது. இந்த தண்ணியை வாரத்தில் 2 to 3 டைம் வெறும் வயிற்றில் ஒரு 100 to 150 ml எடுத்துக்கோங்க. ஒரு 3 வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குங்க. இதை உங்கள் டாக்டர் கன்சல்டேஷனோட டேப்லெட்ஸோட சேர்த்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் எலிமெண்ட்டாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சயின்ஸ் பேக்டு ஹெல்த் இன்ஃபோக்கு ஹெல்த் ஈஸியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.